அப்ப தேவநீதினா எந்தெந்த இடத்துலலாம் நீங்க என்ன செய்றீங்க, தவறு செய்றீங்க, இன்னைக்குள்ள சுவிசேஷிக்கும்படியான நிலையில எந்த இடத்துல நீங்க மாறுபடுறீங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுதான் தேவநீதி செய்தி, தேவநீதி சுயநீதி செய்தி. புரியுதா? முழுக்க முழுக்க கிறிஸ்துவ சிந்தையின்படியான எல்லா காரியங்களுமே என்ன செய்யப்படுதுங்க, அடிபடுது. புரியுதா? அப்ப பாவ நிவாரணம்ங்கிறது இந்த செய்தி தான் உங்களுக்கு பாவ நிவாரணத்தை கொண்டு வருது, தெரிஞ்சுக்கிங்க. அதான் இந்த செய்தி தான் பாவ நிவாரணத்தை கொண்டு வருது. ஆமா, ஒவ்வொரு காலங்கள்லயும் ஒவ்வொன்னு. புரியுதா உங்களுக்கு? பிரகாரத்தின் காலத்துல அந்த ஆடு மாட்டினுடைய ரத்தமானது உங்களுக்கு பாவ நிவாரணத்தை கொண்டு வந்தது, தெரிஞ்சு. இளங்காலை ஆட்டுக்கடா வெளியுடைய ரத்தம் என்ன செஞ்சு உங்களுக்கு பாவ நிவர்த்தியை கொண்டு வந்துச்சு, சரிதானா? 2000 வருட காலமாக இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பாவ நிவர்த்தியை கொண்டு வந்து சொல்றாங்க. அது கூட சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல. சரியா சொல்ல போனா எந்த ரத்தம்ங்கிற கேள்வி எழும்புது. சிலுவையில சிந்தின ரத்தமா அல்லது அவருடைய உடன்படிக்கையின் ரத்தமா? உடன்படிக்கையின் ரத்தம்ங்கிறது வேற, உடன்படிக்கையின் ரத்தம்ங்கிறது வேற. உடன்படிக்கையின் ரத்தம் பாத்திரத்தை எடுத்து அப்படிங்கிற அந்த இதுலதான் என்ன செய்யுது, புரியுதா? அப்போ உங்களுக்கு உடன்படிக்கையின் ரத்தத்துல என்னது கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சதா அல்லது சிலுவையில சிந்தன ரத்தத்தினால ரட்சிப்பு கிடைச்சதா? இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனும் சிலுவையில சிந்தன ரத்தத்தை தான் பெருசுபடுத்தி பேசுறாங்க. அதுலதான் பாவ நிவாரணம் இருக்குங்கிற மாதிரி என்ன செய்யற. அதனாலதான் அவங்க சிலுவையை தூக்கி பிடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும், இங்க எந்த ரத்தத்தினால உங்களுக்கு கிடைக்குது? ஆதிபலியில் சிந்தின ரத்தம்னு இவனும் அதே கற்பனை பண்றான். அங்கதான் விஷயம் இருக்கு. ஆதிபலியில் சிந்தின ரத்தம்னு சொன்ன உடனே உடன்படிக்கைக்கு இங்க என்ன விளக்கம் கொடுக்கிறார் பவுல்? அதை பார்க்க அப்பத்தை எடுத்து இது பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் பாத்திரத்தையும் எடுத்து, புரியுதா உங்களுக்கு? அதுல சொல்றாரு என்னது அதனுடைய சரியான விளக்கம் என்ன சொல்றாரு? அந்த அப்பத்தில் பங்கு பெற்று ரத்தத்தில் பானம் பண்ணணும், அவருக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறான்னு சொல்லியும், இதுல அபாதராய் புசிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், சிலர் மறித்து இருக்கிறார்கள் குறிப்பிடுறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்ல ஒரு பாகம்ங்கிறத அவங்க என்ன செய்யறாங்க, சரீர பாகம்ங்கிறத உரிமை கொண்டாடுறாங்க. புரியுதா? உரிமை கொண்டாடாம வெறுமனே புசிச்சா நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு அது சரியான இதை கொடுக்கறது இல்லைங்கிறத குறிப்பிடுறாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் அதேதான். இங்கேயும் உடன்படிக்கையின் ரத்தம்னு சொல்லும் போது இங்க ஆதிபலி சுவிசேஷம், ஆதிபலியிலேயே கொடுக்கப்பட்ட சுவிசேஷம்னு குறிப்பிடுறாரு. அப்ப பரமபுருஷர்னு ஒருத்தர் இருக்காரு, ஆதியே இருக்காரு, அவர் தான் சிருஷ்டிக்கு மூலாதாரம். அவருக்கான வல்லமை என்ன? அவர் மரணத்தை ஜெயிச்சவர், அவருக்கு எந்த மரணம் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பாதாளத்தின் மேல் வல்லமை உள்ளவர் இருக்காரு. சொல்ல புரியுதா? அதுதான் அவருடைய சுவிசேஷம். புரியுதா? ஓகே. நீங்க யாருன்னு கேட்கும்போது நீங்க அவரோடு கூட அவருக்குள்ள ஆதிமுக இருக்கீங்க. இந்த சுவிசேஷமானது என்ன செய்யணும்? உங்களுடைய இதயத்துக்குள்ள பதிஞ்சு நீங்க அதே மாதிரியான அவர்ல ஒரு பாகம்ங்கிற அந்த இதை நீங்க உங்களுக்குள்ள அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ரத்தமானது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்கணும். உங்களுக்கு அதான் பாவ நிவாரணத்தை சுத்திகரிப்பு கொடுக்கணும், சுத்திகரிப்பு கொடுக்கணும். புரியுதா? அந்த வெளிப்படத்துல உங்களுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம். இவங்க எங்கேயே தொட்டுறான்? கிறிஸ்துவ சிந்தை உள்ளவர்கள் ஏசு சிலுவையில் இருந்த ரத்தம் இல்ல, இது உடனே ஆதிபலியில மறிச்ச ரத்தம். ரத்தம் மீன்ஸ் ரத்தம் அது இல்ல. இவங்க சொல்ற கண்ணில் பார்க்கிற ரத்தம் அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் அந்த ரத்தம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அதை புசிக்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த சுவிசேஷமானது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்களுடைய இருதயத்தை உங்களுக்குள்ள புதுப்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற குற்றுணர்வு நீக்கி போடுது. அது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்கும்போது அப்போ வார்த்தையானவர்னா என்னங்கிற ஒரு பரிபூர்ண வெளிப்படுத்திற்குள்ள வரீங்க. வார்த்தையானவர்னா தனி மனிதன் அல்ல, அதுதான் அதுல என்ன செய்வது. அது மாத்திரமல்ல, வார்த்தையானவர் பிதாவின் ஸ்தானத்துக்கு போறான்னு சொல்லும் போது இப்ப வார்த்தையானவர்னா யாருங்கிற ஒரு வெளிப்படுத்தல பெறீங்க. அப்ப கடவுளை உங்களை ஒருவரா பார்க்குறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ வார்த்தையானவர் அதுதான் அந்த அவர் அறியறதுங்கிறது. அந்த இடத்துல வரும்போதுதான் நீங்க ஒன்னாயிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறதோ சும்மா சொல்றதோ அல்ல, ரெண்டு கலக்கிறது தான் சரியான நிலை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு மணி நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நான் இவங்க எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஆபீஸ் போனப்போ மத்தியானம் பூரா ஒரே நனவு, சாப்பிட்டே இல்லையா வச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. கணவன் மனைவி உறவுங்கிறது ரெண்டு பிளட்டும் ஒன்னா கலக்குங்கிறது தான் நிலை. அது கூட எப்படின்னு அது ஒரு சயின்டிபிக் ரீதியா நீங்க அதை கூட என்ன செய்ய முடியாது. ஒண்ணுல ஒண்ணு நீங்க இது பண்ணவே முடியாது. அது ஒரு விஷயம். அப்ப இன்னொரு வகையான எடுக்கலாம். கணவனுடைய ஒரு அன்பானது அங்கே அன்பின் மூலமாக அது இணைக்கப்படுது. மனைவிக்கு வந்து இந்த பிளட், அந்த ரத்தத்தின் மூலமாக இணைப்போது அப்படியே எடுக்கலாம். சொல்ல புரியுதா? இங்க நமக்கு அதுதான் ஆவிக்குரிய நிலையில அவருடைய ஜீவனானது என்ன செய்யப்படுது. அப்ப இந்த அன்பு அவரை தொடும்போது என்ன செய்தாங்க? அவருடைய அன்பை நம்ம பெறுறோம்.
ஆமா, அந்த இங்கே அதே மாதிரியான ஒன்றுற கலத்தல் அது புரியுது, அவரை அறியறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த அறியறதுங்கிற இடத்துல தான் நாம என்ன செய்யறோம், ஒன்றாக்குறோம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அந்த இடத்துல தான் நீங்க என்ன செய்றீங்க. அப்போ ஒரு இன்னைக்கு இந்திய முறைப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு மனைவி எப்ப ஏற்பட்ட நிலையிலையும் அவன் என்ன செய்யறது இல்ல, அதை இழக்க விரும்புறது இல்ல, அதை விட்டு கொடுக்கறது இல்ல. ஆமா, அதே மாதிரிதான். அப்ப அத்தகைய நிலையை ஒருவர் அறிந்திருப்பான்னு சொன்னா எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க இறங்கி போகவோ விட்டு கொடுக்கவோ மாட்டார்கள். அது என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் சரி. இப்ப இங்க பணத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவோ மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காகவும், அப்ப அந்த இடம் தான் தேவநீதினு அழைக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? தேவநீதிங்கிறது பல விதமான அர்த்தம் இருக்கு. தேவனுடைய அன்புன்னு சொல்லலாம் நீங்க. புரியுதா உங்களுக்கு? தேவநீதி, தேவனுடைய சுவிசேஷம், புரியுதா உங்களுக்கு? அல்லது நித்திய ஜீவன்,